கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த சத்திய வசனம் தியான வேளைக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். அண்மையிலே வாசித்த ஒரு செய்தியிலே, சிறைச்சாலையிலே இருப்பவர்களிலே சுமார் 65% இந்த போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்டு அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட காரியங்களோடு தொடர்பு பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியிலே சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1500 சிறுவர்கள் இந்த போதைப் பொருட்களினாலே பாதிக்கப்பட்டவர்களாகவும் அதிலே ஈடுபட்டவர்களாகவும் குற்றவாளிகளாக சிறைச்சாலையில் இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு கருத்து கணிப்பீட்டிலே, இலங்கையிலே சுமார் 1,00,000 மாணவர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படக்கூடிய ஆபத்திலே இருப்பதாக நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுகின்ற சிறார்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு மட்டுமல்லாது இன்றைக்கு இருக்குதான கையடக்க தொலைபேசிக்கும், அதனாலே பலவிதமான இந்த சமூக வலைத்தளங்களுக்கும், தவறான உறவுகளுக்கும், இன்னும் தவறான இந்த ஆபாச படங்களுக்கும் கூட அவர்கள் அடிமைப்பட்டு விடுகிறார்கள். பொதுவாக இந்த அடிக்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த அடிமைத்தனம் என்பது இந்த விதமான தவறான மோசமான காரியங்கள் மட்டுமல்லாது இன்னும் வேறு சில காரியங்களுக்கு கூட அடிமைப்படுகிறவர்கள் உண்டு. உதாரணத்துக்கு, நகை ஆபரணங்களுக்கும் உடைகளுக்கும் அடிமைப்படுகிறவர்கள் உண்டு. இன்னும் சிலர் பண ஆசைக்கும் பதவி மோகத்துக்கும் அடிமைப்படுகிறவர்கள் உண்டு. இன்னும் கூட சிலர் இந்த கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கு அடிமைப்படுகிறவர்கள் உண்டு. அதைவிட தொலைக்காட்சி, சினிமா என பொழுதுபோக்கு சாதனங்களுக்கு அடிமைப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த காரியங்கள் தவறான காரியங்களாக இல்லாமல் போனாலும் கூட, இந்த விதமான காரியங்களுக்கு அடிமைப்படும் பொழுது அது எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்துக்கு அவர்கள் உட்படும் பொழுது அதனால் வரக்கூடிய தாக்கங்களுக்கும் விளைவுகளுக்கும் அவர்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். சில விதமான அடிமைத்தனங்கள் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் சீரழித்து விடுகிறது. இன்னும் சில விதமான அடிமைத்தனங்கள் நம்முடைய நற்குணத்தையும் நம்முடைய நல் ஒழுக்கத்தையும் கூட பாதித்து விடுகிறது. இன்னும் சில விதமான பாவ பழக்க வழக்கங்களும் அடிமைத்தனங்களும் நம்முடைய குடும்பத்தின் சந்தோஷத்தையும் நல்லுறவையும் பாதித்து குடும்பத்திலே சண்டையும் சச்சரவையும் வறுமையும் கூட கொண்டு வந்து விடுகிறது. இன்னும் சில விதமான பழக்க வழக்கங்கள் நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதித்து சில நேரங்களிலே அது வியாதிக்கும் மரணத்துக்கும் இட்டு சென்று விடுகிறது. இன்னும் சில நேரங்களிலே அது தற்கொலைக்கும் மனிதர்களை தூண்டி விடுகிறது. அருமையானவர்களே, இந்த விதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு ஒருவர் அடிமைப்படும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்படும் பொழுது அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் அவர் சந்தித்தே ஆக வேண்டும். அதனால்தான் வேதத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்பதாக வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எதற்கு கீழ்ப்படியும்படி ஒருவர் தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அதற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அதற்கு அவர் அடிமையாக மாறிவிடுகின்றார். இது கிட்டத்தட்ட நம்மை ஒட்டுகின்ற ஒரு பசையை போல அது நம்மை அப்படியே ஒட்டி நம்மை அப்படியே அது சிறைப்படுத்தி விடுகிறது. ஒருவேளை இந்த காலை வழியிலே உங்களுக்கு தெரிந்த யாராவது அல்லது நீங்கள் கூட ஏதாவது ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டவராக அதிலே நீங்கள் ஒட்டி கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாதவர்களாக நீங்கள் சிக்கி தவிக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, எந்த பாவ பழக்க வழக்கமாக இருந்தாலும் அதற்கு நாம் பழக்கப்படும் பொழுது அது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். கடைசியில சில நேரங்களிலே அந்த பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே முழுவதுமாக அழித்து ஒழித்து விடுகிறது. எனவே இதிலிருந்து வெளிவருவது சில நேரங்களிலே அது இலகுவான காரியம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய போராட்டமாக மாறிவிடுகின்றது. அப்படி என்று சொன்னால், இந்த விதமான போராட்டத்திலிருந்து, இந்த விதமான பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஒருவர் விடுதலை பெற்றுக்கொள்வது எப்படி? இதற்கு தீர்வு என்ன? உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உதாரணத்துக்கு, ஒரு 100 கிராம் எடை கொண்ட ஒரு இரும்பு துண்டினால் வானத்திலே தானாக எழுந்து பறக்க முடியுமா என்று கேட்டால் நீங்கள் முடியாது என்று சொல்வீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிட்டத்தட்ட 1,80,000க்கும் அதிகமான எடை கொண்ட ஒரு விமானத்தினாலே பறக்க முடிகிறது. அது எப்படி?
காரணம், இந்த இரும்பு துண்டினால் பறக்க முடியாத 100 கிராம் இரும்பு துண்டினால் பறக்க முடியாததை 1,80,000 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட ஒரு விமானத்தினால் எப்படி பறக்க முடிகிறது? காரணம், அது இந்த புவியீர்ப்பு சக்திக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் ஆர்முடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிலரேஷன் என்று சொல்லப்படுகிற சக்திக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு இரும்பு துண்டு கீழே விடுவதற்கு காரணம், அது இந்த புவி ஈர்ப்பு சக்தியினாலே அது ஈர்க்கப்படுவதனால அது கீழே விழுந்து விடுகிறது. ஆனால் அந்த 100 கிராம் இரும்பு துண்டு கீழே விழுந்தாலும் கூட 1,80,000 கிலோக்கு அதிகமான எடை கொண்ட அந்த விமானம் தன்னை புவியீர்ப்பு சக்திக்கு அல்ல, ஆர்முடுகள் என்று சொல்லப்படுகிற ஒரு உந்து சக்திக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதினாலே அதனால் மேலெழுந்து பறக்க முடிகிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். இதே விதமாகத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவ பழக்க வழக்கம் என்கின்ற அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவன் அதற்கு அடிமையாயிருக்கிறான். ஆனால் அதற்கு மேலாக அதற்கு விடுதலை தரக்கூடிய ஒருவரிடம் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவனால் அதிலிருந்து மேலே எழுந்து வர முடியும். அதனால் தான் வேதத்தை நாம் இப்படியாய் பார்க்கின்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பிரியமானவர்களே, ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அல்லது ஏதோ ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு சொல்கின்றார், நான் உங்களை விடுதலையாக்குவேன், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த பாவ பழக்க வழக்கம் நம்மை பல பொய்யான காரியங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். இந்த பாவ பழக்க வழக்கம் என்ன சொல்லும் என்று சொன்னால், நீ எனக்கு முழுவதுமாக அடிமையாகி விட்டாய் என்று சொல்லும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உங்களை பார்த்து, உன்னை நான் விடுதலையாக்குவேன் என்பதாக சொல்கின்றார். இந்த பாவ பழக்கமானது நம்மை பார்த்து சொல்லும், இது இல்லாவிட்டால் உன்னால் வாழவே முடியாது என்று சொல்லிவிடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ சொல்கிறார், நான் உன்னை திருப்தியாக்கி உன்னை நிறைவாக்குவேன் என்று சொல்கின்றார். ஒருவேளை இந்த பாவ பழக்க வழக்கம் உங்களுக்கு சொல்லும், உன்னால் இதிலிருந்து வெளியே எழுந்து வர முடியாது என்று சொல்லிவிடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் என்பதாக சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் ஏதாவது ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது அவர் நம்மை விடுதலையாக்குவார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்முடைய தவறான பாவ பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடியவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை மனைவிக்கு தெரியாத கணவன்மார் ஒரு தவறான உறவிலே ஈடுபட்டிருக்கலாம், அல்லது கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். எந்த விதமான பாவ பழக்க வழக்கமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கக்கூடியவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியே சொல்கின்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, எப்படியாக ஒரு கம்பளி பூச்சி அதை பார்க்க அருவருப்பாக இருக்கும், ஆனால் அதனால் ஒரு வண்ணாத்தி பூச்சியாக மாற முடியும். அது வண்ணாத்தி பூச்சியாக சிறகடித்து பறக்கும் பொழுது எல்லோரும் அதை பார்த்து ஆசைப்படுவார்கள். ஆனால் கம்பளி பூச்சியை பார்க்கும் பொழுது எல்லோரும் அதை அருவருத்து அவலட்சணத்தை பார்த்து அவர்கள் அருவருப்பதை பார்க்கலாம். அதே போல பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவலட்சணமாக இருந்தாலும், அது அருவருப்பானதாக இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றும் பொழுது, நமக்கு அதிலிருந்து விடுதலை தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்றதாக, அது ஒரு சிறகடித்து பறக்கின்ற ஒரு வண்ணாத்தி பூச்சியின் வாழ்க்கையை போல மாற முடியும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த காலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விதமான பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால், ஏதாவது ஒரு ரகசியமான ஒரு காரியங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீர் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்படாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு நாளாக அமைவதாக.